அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 139வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் 73 முதல் 76 வரை. திருப்பாடல்கள் அதிகாரம் 73, 3ஆம் பகுதி. கடவுளின் நீதிமுறை. உண்மையாகவே இஸ்ரவேலருக்கு கடவுள் எவ்வளவு நல்லவர்! தூய உள்ளத்தினருக்கு ஆண்டவர் எவ்வளவோ நல்லவர்! என் கால்கள் சற்றே நிலை தடுமாறலாயின. நான் அடிசறுக்கி விழப்போனேன். ஆணவம் கொண்டோர் மேல் நான் பொறாமை கொண்டேன். பொல்லாரின் வளமிகு வாழ்வை நான் கண்டேன். அவர்களுக்கு சாவின் வேதனை என்பதே இல்லை. அவர்களது உடல் நலமும் உரமும் கொண்டது. மனித பிறவிகளுக்குள்ள வருத்தம் அவர்களுக்கு இல்லை. மற்ற மனிதர்களைப் போல் அவர்கள் துன்புறுவதில்லை. எனவே மணிமாலை போல் செருக்கு அவர்களை அணி செய்கிறது. வன் செயல் அவர்களை ஆடை போல மூடிக்கொள்கிறது. அவர்களின் கண்கள் கொழுப்பு மிகுதியால் புடைத்திருக்கின்றன. அவர்களது மனத்தின் கற்பனைகள் எல்லை கடந்து செல்கின்றன. பிறரை எள்ளி நகையாடி வஞ்சகமாய் பேசுகின்றனர். இருமாப்பு கொண்டு கொடுமை செய்ய திட்டமிடுகின்றனர். விண்ணுலகை எதிர்த்து அவர்கள் வாய் பேசுகின்றது. மண்ணுலகமெங்கும் அவர்கள் சொல் விரிந்து பரவுகின்றது. ஆதலால் கடவுளின் மக்களும் அவர்களை புகழ்ந்து பின்பற்றுகின்றனர். இவ்வாறு கடல் முழுவதையும் உறிஞ்சி குடித்து விட்டார்கள். இறைவனுக்கு எப்படி தெரியும்? உன்னதற்கு அறிவு இருக்கிறதா என்கின்றார்கள். ஆம், பொல்லார் இப்படித்தான் இருக்கின்றனர். என்றும் வளமும் வாழ்ந்து செல்வத்தை பெருக்கிக் கொள்கின்றனர். அப்படியானால் நான் என் உள்ளத்தை மாசற்றதாய் வைத்து கொண்டது வீண்தானா? குற்றமற்ற நான் என் கைகளை கழுவி கொண்டதும் வீண்தானா? நாள்தோறும் நான் வதைக்கப்படுகின்றேன். காலைதோறும் கண்டிப்புக்கு ஆளாகின்றேன். நானும் அவர்களைப் போல் பேசலாமே என்று நான் நினைத்திருந்தால் மக்களின் தலைமுறைக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவனாவேன். ஆகவே இதன் உண்மை என்னவென்று கண்டறிய முயன்றேன். ஆனால் அது பெரிய புதிராயிருந்தது. நான் இறைவனின் தூயகத்திற்கு சென்ற பின்புதான் அவர்களிடம் நேரிடப் போவது என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன். உண்மையில் அவர்களை நீர் சறுக்கலான இடங்களில் வைப்பீர். அவர்களை விழத்தாட்டி அழிவுக்கு உள்ளாக்குவீர். அவர்கள் எவ்வளவு விரைவில் ஒளிந்து போகிறார்கள்! அவர்கள் திகில் பிடித்தவர்களாய் அடியோடு அழிந்து போகிறார்கள். விழித்தெழுவோரின் கனவு போல் அவர்கள் ஒளிந்து போவார்கள். என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் கிளர்ந்தெழும்போது அவர்கள் போலித்தனத்தை கள்வீர். என் உள்ளம் கசந்தது. என் உணர்ச்சிகள் என்னை ஊடுருவி குத்தின. அப்பொழுது நான் அறிவிழந்த மதிகேடனானேன். உமது முன்னிலையில் ஒரு விலங்கு போல நடந்து கொண்டேன். ஆனாலும் நான் எப்போதும் உமது முன்னிலையிலேதான் இருக்கின்றேன். என் வலக்கையை ஆதரவாய் பிடித்துள்ளீர். உமது திருவுலப்படியே என்னை நடத்துகின்றீர். முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வீர். விண்ணுலகில் உம்மையன்றி எனக்கு இருப்பவர் யார்? மண்ணுலகில் வேறு விருப்பம் உம்மையன்றி எனக்கு ஏதுமில்லை. எனது உடலும் உள்ளமும் நைந்து போயின. கடவுளே, என் உள்ளத்திற்கு அரணும் என்றென்றும் எனக்குரிய பங்கும் ஆவார். உண்மையிலேயே உமக்கு தொலைவாயிருப்பவர்கள் அழிவார்கள். உம்மை கைவிடும் அனைவரையும் அழித்துவிடும். நானோ கடவுளின் அண்மையே எனக்கு நலம் எனக் கொள்வேன். என் தலைவராகிய ஆண்டவரை என் அடைக்கலமாய் கொண்டு அவர் தம் செயல்களை எடுத்துரைப்பேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 74. நாட்டின் விடுதலைக்காக மன்றாடல். ஆசாபின் அறப்பாடல். கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்தெழுகின்றது? பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட சபை கூட்டத்தை நினைத்தருளும். நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கி கொண்ட இனத்தாரை மறந்துவிடாதேயும். நீர் கோவில் கொண்டிருந்த சீயோன் மலையையும் நினைவு கூர்ந்தருளும். நெடுநாள்களாக பாலடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்திவிட்டார்கள். உம்முடைய எதிரிகள் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள். அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மரப்பின்னல் வேலைப்பாடுகளை கோடாரிகளால் சிதைத்தார்கள். மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள். தரைமட்டமாக்கினார்கள்.
அவர்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களை அடியோடு அழித்து விடுவோம் என்று தங்கள் உள்ளங்களில் சொல்லிக் கொண்டார்கள். கடவுளின் சபையார் கூடும் இடங்களையெல்லாம் நாடெங்கும் எரித்தழித்தார்கள். எங்களுக்கு நீர் செய்து வந்த அருஞ்செயல்களை இப்போது நாங்கள் காண்பதில்லை, இறைவாக்கினரும் இல்லை. எவ்வளவு காலம் இந்நிலை நீடிக்கும் என்று அறியக்கூடியவரும் எங்களிடையே இல்லை. கடவுளே, எவ்வளவு காலம் பகைவர் இகழ்ந்துரைப்பர்? எதிரிகள் உமது பெயரை எப்போதுமா பழித்து கொண்டிருப்பார்கள்? உமது கையை ஏன் மடக்கிக் கொள்கின்றீர்? உமது வலக்கையை ஏன் உமது மடியில் வைத்துள்ளீர்? அதை நீட்டி அவர்களை அழித்துவிடும். கடவுளே, முற்காலத்திலிருந்தே நீர் எங்கள் அரசர். நீரே உலகெங்கும் மீட்பு செயலை செய்து வருகின்றீர். நீர் உமது வல்லமையால் கடலை பிளந்தீர். நீரில் வாழும் கொடும் பாம்புகளின் தலைகளை நசுக்கிவிட்டீர். லிவியத்தானின் தலைகளை நசுக்கியவர் நீரே. அதை காட்டு விலங்குகளுக்கு இரையாக கொடுத்தவர் நீரே. ஊற்றுகளையும் ஓடைகளையும் பாய்ந்து வர செய்தவர் நீரே. என்றுமே வற்றாத ஆறுகளை காய்ந்து போக செய்தவரும் நீரே. பகலும் உமதே, இரவும் உமதே. கதிரவனையும் நிலவையும் தோற்றுவித்தவர் நீரே. பூவுலகின் எல்லைகளையெல்லாம் வரையறை செய்தீர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் ஏற்படுத்தினீர். ஆண்டவரே, எதிரி உம்மை இகழ்வதையும் மதிகெட்ட மக்கள் உமது பெயரை பழிப்பதையும் நினைத்து பாரும். உமக்கு சொந்தமான புறாவின் உயிரை பொல்லாத விலங்கிடம் ஒப்புவித்து விடாதேயும். சிறுமைப்படுகிற உம் மக்களின் உயிரை ஒரேடியாக மறந்து விடாதேயும். உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். நாட்டின் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகள் நிறைந்திருக்கின்றன. சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும். எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வராக. கடவுளே, எழுந்து வாரும். உமக்காக நீரே வழக்காடும். மதிகேடரால் நாடோறும் உமக்கு வரும் இகழ்ச்சியை நினைத்து பாரும். உம்முடைய பகைவர் செய்யும் முழக்கத்தை மறவாதேயும். உம் எதிரிகள் இடைவிடாது எழுப்பும் அமளியை கேளும். திருப்பாடல்கள் அதிகாரம் 75. நீதி வழங்கும் கடவுள். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடவுளே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது பெயரை போற்றுகின்றோம். உம் வியத்தகு செயல்களை எடுத்துரைக்கின்றோம். நான் தகுந்த வேலையை தேர்ந்து கொண்டு நீதியோடு தீர்ப்பு வழங்குவேன். உலகமும் அதில் வாழ்வோர் அனைவரும் நிலை குலைந்து போகலாம். ஆனால் நான் அதன் தூண்களை உறுதியாக நிற்க செய்வேன். வீண் பெருமை கொள்வோரிடம் வீண் பெருமை கொள்ள வேண்டாம் எனவும் பொல்லாரிடம் உங்கள் வலிமையை காட்ட வேண்டாம். உங்கள் ஆற்றலை சிறிதளவும் காட்டிக்கொள்ள வேண்டாம். தலையை ஆட்டி இருமாப்புடன் பேச வேண்டாம் எனவும் சொல்வேன். கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ பாலை வெளியிலிருந்தோ மலைகளில் இருந்தோ உங்களுக்கு எதுவும் வராது. ஆனால் கடவுளிடமிருந்தே தீர்ப்பு வரும். அவரே ஒருவரை தாழ்த்துகின்றார், இன்னொருவரை உயர்த்துகின்றார். ஏனெனில் மதிமயக்கும் மருந்து கலந்த திராட்சை மது பொங்கி வழியும் ஒரு பாத்திரம் ஆண்டவர் கையில் இருக்கின்றது. அதிலிருந்து அவர் மதுவை ஊற்றுவார். உலகிலுள்ள பொல்லார் அனைவரும் அதை முற்றிலும் உறிஞ்சி குடித்து விடுவர். நானோ என்னாலும் மகிழ்ந்திருப்பேன். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். பொல்லாரை அவர் வலிமை இழக்க செய்வார். நேர்மையாளரின் ஆற்றலோ உயர்வு பெறும். திருப்பாடல்கள் அதிகாரம் 76. வெற்றி பாடல். யூதாவில் கடவுள் தம்மையே வெளிப்படுத்தியுள்ளார். இஸ்ரேலில் அவரது பெயர் மாண்புடன் திகழ்கின்றது. எருசலேமில் அவரது கூடாரம் இருக்கின்றது. சியோனில் அவரது உறைவிடம் இருக்கின்றது. அங்கே அவர் மின்னும் அம்புகளை முறித்தெறிந்தார். கேடயத்தையும் வாளையும் படைக்கலன்களையும் தகர்த்தெறிந்தார். ஆண்டவரே, நீர் ஒளிமிக்கவர். உமது மாட்சி என்றும் உள்ள மலைகளினும் உயர்ந்தது. நெஞ்சுறுதி கொண்ட வீரர் கொள்ளையிடப்பட்டனர். அவர்கள் துயிலில் ஆழ்ந்துவிட்டனர். அவர்களின் கைகள் போர்க்கலன்களை தாங்கும் வலுவிழந்தன. யாக்கோபின் கடவுளே, உமது கடிந்துரையால் குதிரைகளும் வீரர்களும் மடிந்து விழுந்தனர். ஆண்டவரே, நீர் அஞ்சுதற்கு உரியவர். நீர் சினமுற்ற வேளையில் திருமுன் நிற்கக்கூடியவர் யார்? கடவுளே, நீதி தீர்ப்பளிக்க நீர் எழுந்தபோது, மண்ணுலகில் ஒடுக்கப்பட்டோரை காக்க விளைந்தபோது வானினின்று தீர்ப்பு முழங்க செய்தீர். பூவுலகு அச்சமுற்று அடங்கியது. மாறாக
சினமுற்ற மாந்தர் உம்மை புகழ்ந்தேத்துவர். உமது கோப கனலுக்கு தப்பியோர் உமக்கு விழா கொண்டாடுவர். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுங்கள். அவரை சுற்றிலும் இருக்கிற அனைவரும் அஞ்சுதற்குரிய அவருக்கே காணிக்கைகளை கொண்டு வருவராக. சிறு குற்ற தலைவர்களை அவர் அளிக்கின்றார். பூவுலகின் அரசருக்கு பேரச்சமானார்.